சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ப க்ரஷ் இருந்துட்டு, "டாடி சைன் போடுங்க. எனக்கு ரேங்க் ஷீட் குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் ஷீட்ட எடுத்துட்டு வந்து மனோஜ் கிட்ட குடுக்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "நீ எதுக்காக என் புள்ள கையெழுத்து போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? தோ வளர்த்துட்ருக்காங்க பாரு. இவங்க கிட்ட போய் நீ கையெழுத்து வாங்கிக்கோ." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் முடியாது. நான் இவருகிட்ட தான் வாங்குவேன். இவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. "மனோஜ் நீ இதிலலாம் சைன் போடாத. எந்திரிச்சு போ முதல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் இருந்துட்டு வேறு வழி இல்லாம சைன் போடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. "ஆமாம், நான் கல்யாணி வந்திருக்கேன். அவன் நல்லத்தானே மார்க் எடுத்திருக்கான், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். கையெழுத்து போடலாம்ல." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம்மா, அவன் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுத்திருக்கான். கையெழுத்தும் போடலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "அப்புறம் என்ன, போய் கையெழுத்து போடு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு அந்த கார்டை எடுத்து விஜயா வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் வந்து அந்த ரேங்க் ஷீட்டில் வந்து கையெழுத்து போடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.